நாமக்கல் மாவட்டத்தில் கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என கண்டறிந்து கூறிய புகாரின் அடிப்படையில் 5 ஸ்கேன் மையங்களுக்கு முத்திரை வைக்கப்பட்டது. கருக்களின் பாலினத்தை கருவிலேயே அறிவதை தடுக்கும் சட்டப்பிரிவின் கீழ் அண்மை காலங்களில் எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கை என்பதால் சுகாதாரத்துறையின் இந்த செயல் கவனம் பெற்றிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் 2014-2015 1000 ஆண் குழந்தைகளுக்கு 874 பெண் குழந்தைகள் என்று இருந்த விகிதம் 2015-2016 செப்டம்பர் வரையில் 1000க்கு 835 பெண் குழந்தைகள் என்ற அளவில் பெரிதும் சரிந்தது. பெண் குழந்தைகளின் விகிதம் பெரிய அளவில் குறைந்த நிலையில் பிரச்சனையின் மூல காரணத்தை அறிய களமிறங்கியது சுகாதாரத்துறை. இதன்படி 3 கர்ப்பிணிகளை சோதனைக்கு அனுப்புவது போல அனுப்பி கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை கண்டறிவது போல சோதித்தது சுகாதாரத்துறை. இதில் குழந்தைகளின் பாலினத்தை சட்டவிரோதமாக வெளிப்படுத்திய 5 ஸ்கேன் மையங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து எல்லா ஸ்கேன் மையங்களும் கண்காணித்து வருகிறோம். ஆனால் மேற்படி சில குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ள தனியார் சென்டர்களை இந்த ஆய்வில் நாங்கள் சென்று பார்த்தோம். அதன்படி அங்கே இந்த PCPNDT ஆக்டுக்கு எதிராக யார் யார் செயல்பட்டு வரும் மையங்கள் மீது நாங்கள் இப்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சிசுவின் பாலினத்தை கருவிலேயே அறிவதை தடுக்கும் சட்டம் 1984 படி 5 ஸ்கேன் மையங்கள் மீதும் அவற்றை நடத்தி வந்த மருத்துவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாலின சமநிலை இல்லாது போனால் எதிர்காலத்தில் பல்வேறு தொந்தரவுகள் ஏற்படும். பெண்ணினத்திற்கு எதிராக பல வன்முறைகள் ஏற்படும் என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறோம். உயிர்காக்கும் பெண் பாலினம் சமநிலை பெற அனைத்து தரப்பினரும் எங்களுக்கு ஒத்துழைப்பை நல்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கருவில் உள்ள குழந்தை ஆணாக இருந்தால் கூடுதலாக 500 ரூபாயை பெற்றதும் தெரிய வந்துள்ளது. இதுபோன்ற ஸ்கேன் மையங்களில் சோதனை செய்துவிட்டு குழந்தை பெண்ணாக இருந்தால் அதனை கருவிலேயே கொல்வதாலேயே பெண் குழந்தைகள் இறப்பு விகிதம் அதிகரித்து வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. பெண்களுக்கான சம உரிமை சட்டமாக்கப்பட்டிருக்கும் இந்த வேளையிலும் பெண் சிசு கொலை 4 தேதி வரை அரங்கேறி வருவது முரண்பாட்டின் உச்சம். கடுமையான நடவடிக்கைகளும் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்படுத்தினால் மட்டுமே இந்த முரண்பாட்டை களைய முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் நாமக்கல்லிருந்து துரைசாமி.